ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு மெசேஜ் போடுறேன். என்னன்னாக்கா, நாம் எல்லாருமே சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது என்ன செய்வோம்? அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன செய்வாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சி அடுத்தவங்களுக்கு பயந்து நம்ம செய்வோம். அது நல்லதாகவும் இருக்கலாம். அதுவே சில சமயத்தில் நமக்கு பிரச்சனைக்குரியதாகவும் இருப்போம். ஆனால் நம்ம அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், ஷேர் பண்ண மாட்டோம். நாம் பாட்டுக்கு செய்வோம். ஐயோ, அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அம்மாவுக்கு தெரியக்கூடாது, அப்பாவுக்கு தெரியாது. அது குழந்தைங்கள்லாம் ரொம்ப அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. பொய் சொல்கிறது, அம்மாவுக்கு தெரியாமல் காசு எடுக்கிறது. அது தப்புன்னு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அது உரிமைன்னு நினச்சி எடுத்துக்குவாங்க. ஒரு தப்பான வழியில் போகிறது, இதெல்லாம் இந்த காலத்தில் இந்த காலம்னு இல்லை, எல்லா காலத்துலேயுமே அது ஒரு பசங்க வீட்டுக்கு தெரியாமல் செய்கிறதுங்கிறது சில பேர் வீட்டில் சில பசங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பையன் இல்லை, பொண்ணில் இல்லை, யாராக இருந்தாலும் அம்மாவுக்கு தெரியக்கூடாது, அப்பாவுக்கு தெரியக்கூடாது, அக்காவுக்கு தெரியக்கூடாது, நாம் எதுலேயும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு செய்வாங்க. அது நல்லதாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுவே சில சமயத்தில் பிரச்சனையாகவும் மாறும். அப்போ தான் பெரியவங்களுக்கு தெரிய வரும்போது மாட்டிக்குவாங்க. அப்போ கஷ்டத்தில் போய் மாட்டிக்குவாங்க. ஐயோ அம்மா, நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாமா, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு பயந்து செய்கிற வரைக்கும் அவங்களால அவங்க வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்கவே முடியாது. அடுத்தவங்களுக்கு பயந்து தெரியாமல் செய்யணும், அப்படி செய்யணும், இப்படின்னு செய்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குடும்பம், நமக்கு பின்னாடி அம்மா அப்பா இருக்காங்க, தம்பி தங்கைங்க இருக்காங்க, நம்ம கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. நம்ம எது ஒன்றும் பார்த்து செய்யணும், காலை பார்த்து வைக்கணும், இது நல்லதா கெட்டதான்னு அனலைஸ் பண்ணி செய்யணும்னு நினச்சி அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் ரியலைசேஷன் வந்துருச்சுன்னா அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. அனலைஸ் பண்ணி நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து செய்யும்போது அவங்க அந்த காயை நகர்த்தும் போது அவங்க வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ பசங்க தப்பு செய்கிறாங்கன்னா அந்த பசங்களை நம்ம எவ்வளவே அட்வைஸ் கொடுத்தாலும் திட்டினாலும் அவங்க மண்டையில் அது ஏறவே ஏறாது. ஒரு உதாரணத்துக்கு அந்த காலத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொல்லி கொடுத்த வார்த்தையும் கட்டி கொடுத்த சாப்பாடும் எத்தனை நாளைக்கு உதவும். அது அந்த சமயத்துக்கு தான். அப்போ சாப்பாடு கட்டி கொடுத்தா அது மத்தியானம் வரைக்கும் நல்லாயிருக்கும், சாயங்காலம் வரைக்கும் நல்லாயிருக்கும், இல்லை மறுநாள் காலையில் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அது த்ரூ அவுட் த லைஃப் நல்லா இருக்காது. அதே மாதிரி சொல்கிற வார்த்தை அந்த சமயத்தில் தான் அவங்க மண்டியில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க மறந்துடுவாங்க. இதே அவங்களாவே ரியலைஸ் பண்ணி நம்ம செய்கிறது தப்பு, நம்ம செய்கிறது கரெக்டு அப்படின்னு அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு பயப்படணும். அவங்களே செல்ஃப் ரியலைஸ் பண்ணி அவங்களுக்காக பயப்படணும். நாம் நாளைக்கு யார்கிட்டையும் போய் கையேந்திரக்கூடாது, கஷ்டத்தில் மாட்டிக்கக்கூடாது. அதனால ஒன்றும் செய்யும்போது பார்த்து, ஏன்னா இந்த காலத்தில் பசங்களுக்கெல்லாம் நிறைய சம்பளம் வருது, நிறைய கண்ணை முடிந்து சம்பாதிக்கிறாங்க. இஷ்டத்துக்கு இஎம்ஐயில் கார் வாங்குகிறாங்க, புதுசாக ஒரு மொபைல் வாங்குகிறாங்க, பழசை தூக்கி போட்டுடுறாங்க, வீடு வாங்குறேன்றாங்க. எல்லாமே யோசித்து செஞ்சாங்கன்னா அவங்க எதிர்காலமும் நல்லாயிருக்கும், அவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். யார்கிட்டையும் போய் பிரச்சனைன்னு போய் நிற்க வேண்டாம். அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொருத்தருக்கும், குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் கிடச்சிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.